வணக்கத்திற்குரிய வின் இண்டியா டுடே நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். என் அன்பு தமிழ் சொந்தங்களை, இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. கட்சிகளுக்கு இடையான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ராஷ்யபா எம்பிக்களுக்கான மனு தாக்கல் கடைசி நாளை எட்டியுள்ளது. அந்தந்த கட்சிகளுக்கு ராஷ்யபா எம்பிக்கள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு நிறைவேறாத சூழல் உள்ளது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு அதற்கேற்றவாறு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை அறிவிக்கலாம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வாறு தொகுதிகளை பகிர்ந்தளிக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு பிறகு அறிவிக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படவில்லை. இந்த சூழலில் தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் தொகுதி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டிற்காக காத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த தகவலின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் புதுச்சேரி, தமிழகம் 2 மாநிலங்கள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தாங்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் 15 தொகுதிகளும், புதுச்சேரியில் 4 தொகுதிகளும் கேட்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தன. நாம் இப்போ எதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 மாநிலத்திலும் ஓட்டு வங்கி இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸிற்கு தமிழகத்தில் கடந்த காலங்களில் ஓட்டு வங்கி இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் குறைவுதான் காங்கிரஸுக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழகம் முழுவதும் கிளைகள் உண்டு. தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிகவும் வீரியமாக போராடக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கொண்டுள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் பார்க்கலாம், அவர்களுக்கு காங்கிரஸுக்கு ஈக்குவலான தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அந்த தலைவரிடத்தில்
மிகவும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த கால தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை கேட்டுப்பெற வேண்டும், பொது தொகுதிகள் அதிகம் கேட்டுப்பெற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் போர்க்குரல் உயர்த்தியுள்ளனர். இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு தொகுதிகளை வழங்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கூட்டணி தொடர்ந்து வருங்கால தேர்தலில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தோழமை கட்சிகளுக்கு கூட்டணி எண்ணிக்கையை உயர்த்தி வழங்க வேண்டும். ஏனென்றால் கடந்த தேர்தல்களில் உங்களுடன் தோளோடு தோள் நின்றவர்கள். பல்வேறு நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கூட்டணி தர்மம் என்கின்ற அந்த ஒற்றை வரியில் அவர்கள் உங்களுடன் இருந்தார்கள் என்பது மக்களாகிய நாம் அறிவோம். அந்த வகையில் 234 தொகுதிகளில் ஆளும் கட்சியானாலும் சரி, ஆண்ட கட்சியானாலும் சரி, உங்கள் தொகுதி எண்ணிக்கையை குறைத்து கொண்டு கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதியை அதிகப்படுத்தி கொடுப்பதனால் அந்த கட்சி தொண்டர்கள் அதிகம் உழைப்பார்கள், வேலை செய்வார்கள், கட்சி வெற்றியை நோக்கி நடையும். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தோழமை கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை குறைத்து வழங்கினால், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மிகவும் வலிமையான தொண்டர்கள் உள்ள கட்சி. அவர்கள் எல்லாம் வீரியமாக செயல்படக்கூடியவர்கள். தலைவர் அழைத்தாலே ஒரு போராட்டம் என்று சொன்னாலே அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அணி அணியாக திரளக்கூடிய ஆற்றல் மிக்க தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனம் நோகாதபடி அவர்களுக்கு தொகுதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஊடகங்களில் பல்வேறு அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்க முடியும். ஆதலால் நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். தமிழகத்தில் தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு வகையில் போராடக்கூடிய இயக்கங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தமிழகத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தோழமை கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அப்புறம் சொல்லுகிறார்கள், மதவாத சக்திகள் கால் ஊன்றிவிடக்கூடாது, ஆதலால் தோழமை கட்சிகள் கூட்டணி எண்ணிக்கையை குறைத்து கொள்ளுங்கள் என்று ஆளும் கட்சி அழுத்தம் கொடுப்பதாக பல்வேறு செய்திகள் வருகிறது. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தோழமை கட்சிகளுக்கு ஏற்கனவே குறைந்த தொகுதிகளை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கியுள்ளது. அப்படி இருக்கையில் அவர்களுக்கு மீண்டும் தொகுதி எண்ணிக்கை குறைத்தாலோ அல்லது அவர்கள் மனம் நோகும்படி நடந்தாலோ கட்சி தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, தேர்தலில் சரியாக பணி செய்ய மாட்டார்கள். இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்புறம் தோழமை கட்சிகள் தான் தங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. ஆளுங்கட்சி
தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளை குறைத்து கொண்டு தோழமை கட்சிகளுக்கு அதிகத்தை ஏற்படுத்தி தருவதனால் எந்தவித நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் தோழமை கட்சிகள் இக்காரணத்தை கொண்டும் அணி மாறுபவர்கள் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற தோழமை கட்சிகள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தன் கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள். அவர்கள் இங்கு வெற்றி பெற்றுவிட்டு இன்னொரு அணியில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் மனப்போக்கு உள்ளவர்கள் கிடையாது. இது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது தோழமை கட்சிகளுக்கு கூட்டணி அதிகப்படுத்தினால் மதவாத சக்திகள் ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆதலால் மதசார்பற்ற முற்போக்கு அணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தோழமை கட்சிகளுக்கு கூட்டணி எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தோழமை கட்சிகளின் தொண்டர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். அப்பென்றால்தான் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். ஆதலால் கூட்டணி கட்சிகளின் மனம் நோகாதபடி அவர்களுக்கு ஏற்ற தொகுதிகளை அவர்களுக்கு செல்வாக்கு தகுந்தவாறு அவர்கள் எவ்வாறு களத்தில் களமாடுகிறார்கள் என்கின்ற எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் என் போன்ற சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்க முடியும். ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் கடந்த பல தேர்தலில் உங்களுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆளும் கட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது தோழமை கட்சிகள் தான் அந்த குற்றத்தை சுமந்து கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தோழமை கட்சிகளை எப்படி அரவணைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆளும் கட்சி முடிவு செய்து அதற்கேற்றவாறு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பகிர்ந்தளிக்கும் என்று நாமல் எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறார்களா இல்லையா என்று தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.